அப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி கேட்டகரி கிரியேட் பண்ணலாம், அதில் சர்வீஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சிம்பிள் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சிம்பிள் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் டைட்டில், கேட்டகரி, ஆட் ப்ராடக்ட்னு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நீங்கள் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம சர்வீஸ் வெப்சைட்டுக்கு எப்படி கேட்டகரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் உங்கள் சர்வீஸ்க்கு என்ன கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் கேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்காதீங்க. இமேஜில் ஹோம் கேருக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட் கேட்டகரின்னு இங்கே இருக்கும். பேரண்ட் கேட்டகரி நன்லேயே இருக்கட்டும். கேட்டகரி டைப் வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னு கேட்கும். என்னோட வெப்சைட் வந்து சர்வீஸ் தான். அப்போ நான் சர்வீஸ் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட கேட்டகரி கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத என்னோட வெப்சைட்டில் நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் என்னோட கேட்டகரி கிரியேட் ஆயிருக்கு. இதில் எப்படி சப் சர்வீஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ டேஷ்போர்ட் பேஜ் வந்தீங்கன்னா சேம் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ப்ராடக்ட்டில் இதில் தான் அந்த கேட்டகரி உள்ள சர்வீஸ் ஆட் பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட் கேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் சர்வீஸ் உள்ள என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் அடல்ட் கேர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இமேஜ் நான் என்னோட அடல்ட் கேருக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் கேட்டகரி கேட்கும். அதில் வந்து நான் ஹோம் கேரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன கேட்டகரி கிரியேட் பண்ணமோ அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம என்ன ப்ராடக்ட் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கேட்டகரியை தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணேன்னா என்னோட கேட்டகரி உள்ள இந்த அடல்ட் கேர் போய் செட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இதை நம்ம சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ராடக்ட் டைப் வந்து சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட சர்வீஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் என்னோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோம் கேரை நான் கிளிக் பண்ணேன்னா உள்ள அடல்ட் கேர்னு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் சர்வீஸ் ஆட் பண்ணணும். சர்வீஸ்க்கு கேட்டகரி கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு கேட்டகரி எதுவும் வேண்டாம் அப்படின்னா சும்மா நீங்கள் நார்மலாக வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸாக வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் கேட்டகரி நல்ல இருக்கட்டும் இருந்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னா வெறும் சர்வீஸ் மட்டும்தான் நமக்கு சூஸ் ஆகும். ஸோ ப்ரைஸிங் எதுவும் போட வேணாம். நீங்கள் போட்டாலும் உங்கள் வெப்சைட்டில் அது ஷோ ஆகாது.